சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. வணக்கம். நம் வாழ்க்கை என்பதும் அதை நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதும் பலர் விடை தேடும் வினாவாகத்தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் ஏன் நல்லவனாக வாழ வேண்டும், ஏன் கெட்டவனாக வாழக்கூடாது, நல்லவனாக வாழ்வதினால் ஏற்படும் நன்மைகள் என்ன, கெட்டவனாக வாழ்வதினால் ஏற்படும் தீமைகள் என்ன என்ற கேள்விகளும் பலருக்கு எழுவதுண்டு. குடும்ப பிரச்சனைகள், பண நெருக்கடி போன்ற காரணங்களில் நல்லவனாகவே வாழ்ந்து சிலர் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் சிலர் இந்த பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகளை காரணம் காட்டி குற்றத்தை செய்து குற்றவாளியாக மாறுகிறார்கள். இது போன்ற குற்றவாளிகள் காவல்துறை எளிதில் கைது செய்துவிடும். ஆனால் சில கில்லாடி குற்றவாளிகள் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக அமைவதுண்டு. இது போன்ற குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த காவல்துறைக்கு பெரிதும் உதவியாய் இருப்பது தடயவியல் துறை. தடயவியல் துறை காவல்துறையின் உதவியோடு தங்களுக்கு கிடைத்த சாதாரண தடயங்களை வைத்து குற்றவாளியை சரியாக கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்த வழக்குகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி தடயம். மனித இனம் என்றுமே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்துதான் வாழ்கின்றது. இதில் நம் சந்தோஷம் என்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். இப்படி பல வகையில் சந்தோஷத்தை தேடும் மனிதர்கள் சிலர் தங்கள் இன்பத்திற்காக போதைப் பொருட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இந்த போதைப் பொருட்களால் மனிதனுக்கு கிடைக்கும் சந்தோஷம் என்பது ஒரு ஆபத்தான சந்தோஷம். காரணம், போதை தரும் என்று போதைக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் மனிதனின் மூளையை பாதிக்கும். இதனால் இவன் இந்த போதையில் என்ன செய்கிறான் என்று கூட அவனுக்கே தெரிவதில்லை. இதனால் தான் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, குடித்துவிட்டு எந்த முக்கியமான செயலையும் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டமே இருக்கிறது. இந்த குடிப்பழக்கத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து போதை பழக்கத்திற்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். பல சமயங்களில் ஒரு குற்ற பின்னணியில் கிடைக்கும் தடயங்கள் நம் தடயவியல் துறைக்கு பெரிதும் உதவியாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த வார வழக்கில் கிடைத்த தடயங்கள் நம் தடயவியல் துறையே குழப்பி பின் குற்றவாளியை காட்டிக் கொடுத்த வழக்கு. வாருங்கள் இந்த வார வழக்கு என்னவென்று பார்ப்போம். வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் சென்னையை நம்பி மதுரை, திருச்சி போன்ற தமிழக ஊர்களில் இருந்து மட்டும் இல்லாமல் பீகார், ஒரிசா போன்ற பல மாநிலங்களிலிருந்தும் பலர் நம் சென்னையை நம்பி வந்து பிழைத்து கொண்டிருப்பது பலர் அறிந்த உண்மை. இந்த நகரத்தின் கொள்ளளவிற்கு மேல் மக்கள் தொகை இங்கு வந்து குவிந்திருப்பதால் தங்க வீடுகள் இல்லாமல் இரவில் கடற்கரையிலோ, பேருந்து நிலையங்களிலோ, சாலை ஓரங்களிலோ படுத்து தூங்குபவர்கள் அதிகம். சில சமயங்களில் சிலரை காவல்துறை விரட்டி அடித்தாலும் அவர்கள் போய் ஏதேனும் ஒதுக்குப்புறமான சாலையின் ஓரத்தில் தூங்குவதும் சென்னையில் சாதாரணம். ஒரு நாள் திடீரென ஒரு நபர் காவல்துறைக்கு போன் செய்து, சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து பேசுகிறேன், இங்கே ஒரு பிணம் எரிந்த நிலையில் இருக்கின்றது என்ற தகவலை தெரிவித்தார். இதை அடுத்து போன் செய்தவரை நீங்கள் யார், எப்போது பார்த்தீர்கள் என்ற விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு கோயம்பேட்டில் அந்த நபர் சொன்ன இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை சடலம் எரிந்த நிலையில் இருந்ததால் இறந்திருப்பவர் யார், அவர் அடையாளம் என்னவென்பதெல்லாம் உடனடியாக தெரியவில்லை. இறந்த சடலத்தை புகைப்படம் எடுத்த காவல்துறை இந்த வழக்கில் இறந்திருப்பது யார், இது கொலையா தற்கொலையா என்பதை எல்லாம் கண்டறிய ஏதேனும் தடயம் இருக்கிறதா என்று பார்க்க தடயவியல் துறையை வரவழைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் துறை சடலத்தை சுற்றி இருந்த கைரேகைகள், ஒரு தீப்பெட்டி, கால் தடங்கள், சில சிகரெட் துண்டுகள் என சில தடய பொருட்களை எடுத்துக்கொண்டது. தன் ஆராய்ச்சியை துவங்கியது தடயவியல் துறை. சமீப காலத்தில் காணாமல் போனவர்களின் பட்டியலில் இருக்கும் அடையாளங்களும் இந்த இறந்தவரின் அடையாளமும் எங்காவது பொருந்துகிறதா என்று ஆராய துவங்கியது காவல்துறை. இந்த கோயம்பேடு கொலை வழக்கின் விசாரணை தீவிரமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது வடபழனியில் ஒரு வாட்ச்மேன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்திலிருந்து காவல்துறைக்கு புகார் வந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறைக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. காரணம், இந்த வாட்ச்மேனின் சடலமும் எரிந்த நிலையில் தான் இருந்தது. சம்பவ இடத்திற்கு தடயவியல் துறை உடனடியாக வரவழைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் துறை சுத்தி இருந்த தடயங்களை சேகரிக்க துவங்கியது. இந்த இருவேறு கொலைகளும் செய்தது ஒரே நபரா அல்லது இந்த இரண்டு கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லையா என்று பல கோணங்களில் யோசிக்க துவங்கியது தடயவியல் துறை. சம்பவ இடத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட கைரேகைகள் என பல தடயங்கள் இந்த இரண்டு கொலைகளையும் செய்தது ஒரே கொலைகாரனாகத்தான் இருக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் வண்ணமே அமைந்திருந்தது. கோயம்பேடு கொலையையும் வடபழனி கொலையையும் செய்தது ஒரே நபராகத்தான் இருக்கக்கூடும் என்று காவல்துறைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது தடயவியல் துறை. ஆகையால் இந்த இரண்டு பகுதிகளிலும் அடிக்கடி வந்து செல்பவர்கள், அதிகம் நடமாடுபவர்கள் போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த விசாரணையில் வடபழனி, கோயம்பேடு, சைதாப்பேட்டை பகுதிகளில் அதிகமாய் நடமாடியது ஒரு பைத்தியக்காரன் தான். ஆகையால் இந்த பைத்தியக்காரன் தான் அந்த கொலைகளை செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகத்தின் பேரில் அவனை கைது செய்தது காவல்துறை.
அவனின் கைரேகைகள், கால் ரேகைகள் விசாரணைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இந்த கொலை வழக்கு எளிதாய் முடிந்தது. இந்த பைத்தியக்காரன் தான் கொலைகாரன் என்று தடயவியல் துறையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் ஒரு மனநலம் குன்றியவன். அவன் வாக்குமூலம் சட்டப்படி செல்லாது. அவன் கொலை செய்தானா இல்லையா என்று விசாரிக்க கூட முடியாமல் இருந்தது. இப்படி இந்த கொலைகளை செய்தது இந்த சைக்கோதான் என்று அனைவரும் நம்ப துவங்கினர். அந்த ஏரியாவில் இருந்த ஒரு பைத்தியக்காரன், கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட் ஃபெலோ, அவன் தான் இது காரணம்னு அவனை பிடிச்சி அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு அது இதெல்லாம் வச்சு அவனை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அவனை ஜெயிலில் அடைச்ச பிறகும் 2 வழக்கு. இந்த நிலையில் சைதாப்பேட்டை அருகில் ஒரு சாலை ஓர நடைபாதையில் ஒரு பிணம் எரிந்து கருகிய நிலையில் இருக்கிறது என்று காவல்துறைக்கு தகவல் வந்தது. இந்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையும் தடயவியல் துறையும் சம்பவ இடத்தை சோதனையிட்டனர். இந்த சடலமும் எரிந்த நிலையில் தான் இருந்தது. மற்ற 2 கொலைகளைப் போலவே இந்த சடலத்தின் அருகிலும் ஒரு தீப்பெட்டி, சிகரெட் துண்டு போன்ற வழக்கமான தடயங்கள் கிடைத்ததால் கடந்த 2 கொலைக்கும் இந்த கொலைக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்ற முடிவை உறுதிப்படுத்திய தடயவியல் துறை மேலும் ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்று சோதனையிட துவங்கியது. காவல்துறை கைது செய்திருக்கும் பைத்தியக்காரன் கைரேகை மட்டும்தான் சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் அவன் சிறையில் இருக்கும் பொழுதே வெளியில் ஒரு கொலை நடக்கிறது என்றால் கொலைகாரன் வேறு யாரோ என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டதால் அந்த பைத்தியக்காரன் விடுதலை செய்யப்பட்டான். இந்த கொலைகாரன் யார்? அவன் கொலை செய்ய காரணம் என்ன? கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் கொலைகாரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று பல கேள்விகள் காவல்துறைக்கு கெடுபிடியை கொடுத்தது. இதனால் தடயவியல் துறை இந்த வழக்கில் ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்று தீவிரமாய் தேடத் துவங்கியது. கொலைகாரனை பற்றி தடயவியல் துறைக்கு முதலில் கிடைத்த தடயம் கஞ்சா சிகரெட். ஆகையால் இந்த கொலைகாரன் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பான் என்ற எண்ணத்தில் தன் தேடுதல் வேட்டையை துவங்கியது காவல்துறையும் தடயவியல் துறையும். அதன்படி சென்னையில் யார் கஞ்சா விற்பனை செய்கிறார்கள், அவர்களில் யார் சிறையில் இருக்கிறார்கள், யார் வெளியே இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் சேகரிக்கப்பட்டது. அதில் நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, கோடம்பாக்கம் பகுதிகளில் யார் யார் கஞ்சா விற்கிறார்களோ அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். கஞ்சா விற்பனை செய்பவர்கள் விசாரிக்கப்படுவது வெளியே தெரிந்தால் கொலைகாரன் எச்சரிக்கையாகி விடுவான் என்பதால் இந்த விசாரணைகள் ரகசியமாய் நடத்தப்பட்டது. கஞ்சா சப்ளை செய்பவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் யாரெல்லாம் கஞ்சா வாங்குகிறார்கள், அவர்களின் முகவரி, அவர்கள் செய்யும் வேலை, அவர்களுடன் வருபவர்கள் போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. கஞ்சா என்பது பலர் வாங்கும் ஒரு போதைப் பொருள் என்பதாலும் அது சட்டவிரோதமாக விற்கப்படுவதாலும் அதை யார் வாங்குகிறார்கள் என்ற விவரங்கள் எளிதாய் தெரிந்துவிடும். இந்த விசாரணையில் கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் என்று முத்து, வேலு, சுரேஷ் என்ற 3 இளைஞர்கள் மேல் காவல்துறையின் சந்தேக பார்வை திரும்பியது. யார் குற்றவாளி என்று தீவிரமாய் தேடிக்கொண்டிருந்த காவல்துறைக்கும் தடயவியல் துறைக்கும் முத்து, சுரேஷ், வேலு என்ற 3 பேரின் மீது சந்தேகம் எழுந்தது. ஆகையால் இந்த 3 பேரையும் ரகசியமாய் கண்காணிக்க துவங்கியது. முத்து, சுரேஷ், வேலு ஆகிய 3 கஞ்சா அடித்துவிட்டால் ரோட்டோரமாய் நிற்கும் ஆட்டோ கண்ணாடியை உடைப்பது, வாகனங்கள் மீது கல்லெறிவது என்று அவர்கள் நடவடிக்கை முற்றிலுமாய் மாறியிருப்பதை கவனித்தது காவல்துறை. முத்து, வேலு, சுரேஷ் இந்த 3 பேரின் நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்யும் அட்டகாசங்களையும் பார்க்கும்போது இவர்கள் கொலை செய்திருக்க கூடும் என்பதை உணர்த்தினாலும் இவர்கள் 3 தான் அந்த கொலையை செய்தார்கள் என்ற 100% ஆதாரங்களை வைத்து மட்டுமே இவர்களை நெருங்க முடியும் என்று யோசித்தது காவல்துறை. காரணம், ஏற்கனவே இந்த வழக்கில் ஒரு பைத்தியக்காரனை சந்தேகத்தில் கைது செய்து இருந்ததால் காவல்துறையும் தடயவியல் துறையும் இந்த முறை மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். முத்து, சுரேஷ், வேலு ஆகிய 3 கஞ்சா வாங்கி அதை புகைத்த பின் இரவு நேரங்களில் அந்த வழியில் வரும் மக்களிடம் வழிப்பறி செய்ய துவங்கினார்கள். இந்த வழிப்பறையில் ஏதேனும் கைகலப்பு ஏற்பட்டால் அந்த அப்பாவி மக்களை கொன்று தீயிட்டிருக்கலாம் என்று அனுமானித்தது தடயவியல் துறை. ஆனால் இந்த அனுமானத்தை வைத்து அவர்களை கைது செய்தால் அவர்களும் அந்த பைத்தியக்காரன் போல் சும்மாத்தான் நின்று கொண்டிருந்தோம் என்று சொல்லி இந்த வழக்கை உடைத்து வெளியே வந்து விடுவார்கள். எனவே அவர்கள் எப்படியும் தப்பிக்காத வகையில் பிடிக்க நினைத்தது தடயவியல் துறை. இந்த வழக்கில் ஏற்கனவே கைதாகி விடுவிக்கப்பட்ட பைத்தியக்காரனை மீண்டும் கைது செய்தது காவல்துறை. இப்படி பணத்திற்காகவும் போதையில் கிடைக்கும் சுகத்தில் மயங்கி இரக்கமின்றி செய்த கொலைகளுக்கு எவனோ ஒரு பைத்தியக்காரன் சிக்கிவிட்டான், இனிமேல் நாம் செய்த கொலைகளில் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் வேண்டாம். இந்த முட்டாள் காவல்துறை நம்மை போல் புத்திசாலி கொலைகாரர்களை எல்லாம் தொடக்கூட முடியாது. எப்போதுமே யாரையாவது பிடித்து சிறையில் போட்டு வழக்கை முடிப்பதுதான் காவல்துறையின் வேலை என்றெல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். இந்த சந்தோஷத்தில் நாம் இந்த கொலை வழக்கில் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் பழைய மாதிரி கஞ்சா அதிகமாய் புகைப்பதில்லை. எனவே இன்று நாம் அதிகமாய் கஞ்சா புகைக்க வேண்டும் என்றான் வேலு. முத்து, நாம் நிறைய சரக்கு வாங்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய பணம் தேவைப்படுமே என்றான். அதற்கு வேலு ஒரு யோசனை சொன்னான். முதலில் நாம் கொலை செய்தவர்களை காசு கேட்டு தரமாட்டேன் என்று சொன்னதால் கொலை செய்து எரித்தோம். இப்பொழுது நாம் யாரிடம் பணம் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு அவனை கொலை செய்துவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு சாலையோரத்தில் போட்டு எரித்து விடலாம் என்று யோசனை கூறினான் வேலு. பொதுவாக காவல்துறையின் கண்காணிப்பு சிறிது குறைந்து விட்டாலோ அல்லது இவர்கள் சிக்க வேண்டிய இடத்தில் வேறு யாராவது சிக்கி கொண்டாலோ பெரிதாய் சாதித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு குற்றவாளிகள் அடுத்த குற்றத்திற்கு அத்தியாயமாவது இயற்கை.
அதேபோல்தான் முத்து, சுரேஷ், வேலு ஆகிய மூவரும் அடுத்த குற்றத்தை நிகழ்த்துவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தனர். ஒருபுறம் முத்து, வேலு, சுரேஷ் குற்றம் செய்ய திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் அடுத்து எங்கு செல்ல போகிறார்கள் என்பதையெல்லாம் மிக கவனமாகவும் மிக ரகசியமாகவும் கண்காணித்து வந்தது காவல்துறையும் தடயவியல் துறையும். முத்து, சுரேஷ், வேலு ஆகிய மூவரும் தான் குற்றவாளிகள் என்று தெள்ளத் தெளிவாக காவல்துறைக்கும் தடயவியல் துறைக்கும் தெரிந்தாலும் இந்த மூவரும் தான் குற்றவாளிகள் என்று நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை. எனவே இவர்களை ஆதாரத்தோடு பிடிக்க சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது காவல்துறையும் தடயவியல் துறையும். ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸாக இருந்திருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது மனிதனுக்கு மனிதன் அவனுடைய விரலுக்கு விரலே இந்த ரேகைகளினுடைய பேட்டர்ன் வேறுபடும். இந்த ரேகைகள் கை கிரீஸியாக இருந்ததுன்னா சுலபமாக அவன் தொடுற பொருள்களெல்லாம் நல்லா பதிஞ்சிருக்கும். கிரீஸியாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக அவன் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்பொழுது அந்த லேட்டன்ட் பிரிண்டில் டெவலப் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வர்றது கஷ்டம். இருந்தாலும் அதுக்கும் நிறைய முறைகள்லாம் இப்போ வந்திருக்கு. அந்த ஃபிங்கர் தொடுற ஆப்ஜெக்ட் ட்ரையாக இருந்தாலும் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் கரண்ட் உண்டாகி அந்த பேட்டர்ன் அதில் நனைஞ்சு நிற்கும். அதனால் பவுடர் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் பவுடர் போட்டு தான் டெவலப் பண்ணணுன்னு இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்டு பவுடர் போடாமல் கூட இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் பிரிண்ட்டை வச்சு எப்படி இந்த லேட்டன்ட் பிரிண்ட் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கஞ்சா சப்ளை செய்பவரிடம் இருந்து முத்து, சுரேஷ், வேலு கொடுத்த ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டது. அதில் இருக்கும் கைரேகைகளுடன் சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட கைரேகைகள் ஒத்துப்போகிறதா என்று ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. அதில் இவர்கள் மூவரின் கைரேகைகள் சம்பவ இடத்தில் இருந்ததற்கான அனைத்து கூறுகளும் ஒத்துப்போனது. முத்து, சுரேஷ், வேலு ஆகிய மூவரும் எப்படியும் அடுத்த கொலைக்கு தயாராகுகிறார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள், யாரை குறிவைக்கிறார்கள் என்பதை யூகித்து நம் சில காவலர்களை மஃப்டியில் சாலையோரத்தில் படுக்க வைத்து விடலாம். அவர்கள் ஏதேனும் செய்ய நினைத்தால் அவர்களை கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்று காவல்துறைக்கு தடயவியல் துறை யோசனை கொடுத்தது. தடயவியல் துறையும் காவல்துறையும் திட்டம் போட்டு எதிர்பார்த்தபடியே முத்து, சுரேஷ், வேலு மூவரும் தாங்கள் வீட்டில் வழக்கம் போல் கஞ்சா புகைத்துவிட்டு நன்றாக போதை ஏறியதும் வழக்கம் போல் வழிப்பறி செய்து பணம் திருடி திருடப்பட்டவர்களை கொலை செய்துவிட்டு அந்த பணத்தில் இன்னும் கஞ்சா வாங்கி புகைத்து போதையில் மிதக்கலாம் என்று திட்டம் போட்டு வீட்டை விட்டு வெளியேறினர். போதை தலைக்கேறியதும் முத்து, வேலு, சுரேஷ் ஆகிய மூவரும் நள்ளிரவில் சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் யாரை குறிவைக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தனர். இவர்கள் எதிர்பார்த்ததுபடியே ஒருவர் வந்தார். அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஆளில்லாத இடம் வந்தவுடன் அவரை அடித்து பணம், நகையை பிடுங்கிக் கொண்டு அவரை கொன்று கொளுத்தி விடலாம் என்று திட்டம் போட்டனர். ஆனால் இவர்களுக்கு தெரியாது அந்த நபர் ஒரு காவல்துறை அதிகாரி என்று. அவர்கள் அந்த நபரை தாக்கி வழிப்பறி செய்து கொளுத்த முயன்ற போது மறைந்திருந்த காவல்துறை மற்றும் தடயவியல் துறை முத்து, சுரேஷ், வேலு ஆகிய மூவரையும் கைது செய்து அந்த காவல்துறை அதிகாரியை காப்பாற்றியது. இப்படி கைது செய்யப்பட்ட முத்து, சுரேஷ், வேலு மூவரும் முதலில் அவர்கள் செய்த குற்றத்தை மறைக்க முயன்றனர். ஆனாலும் இந்த கொலைகளில் கிடைத்த தீப்பெட்டி கைரேகை, சம்பவ இடத்தில் கிடைத்த சிகரெட் துண்டுகளில் இருந்த லிப்மார்க்ஸ் போன்ற தடயங்கள், இதையெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த காவலரை தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்ததை நேரில் பார்த்த சாட்சிகள் அனைத்தையும் வைத்து இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று நிரூபித்ததும் தப்பிக்க வேறு வழி இல்லாமல் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். நாங்கள் மூவரும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், சின்ன சின்ன வேலைகளை செய்து பிழைத்து வருகிறோம். நண்பர் ஒருவர் வீட்டில் எங்களுக்கு வேலை கிடைத்த பின் அதிக வாடகை தருகிறோம். தற்போதைக்கு கிடைத்த காசை வாடகையாக தருகிறோம் என்று சொல்லி தங்கி வருகிறோம். இந்த நிலையில் நாங்கள் கஞ்சா புகைப்பதற்கு காசு தேவைப்பட்டதால் வழிப்பறி செய்தோம். அதில் வரும் காசில் கஞ்சா வாங்குவோம். நாங்கள் வழிப்பறி செய்வது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களை கொலை செய்துவிட்டு கொளுத்தி விடுவோம் என்று வாக்குமூலம் அளித்தனர். இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தால் 12 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. முத்து, சுரேஷ், வேலு அப்பாவி மக்களிடம் வழிப்பறி செய்ததற்காகவும் அதன் பின் அவர்களை கொலை செய்ததற்காகவும் இந்த மூவருக்கும் 3 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டது. இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தவர்களுக்கும் 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த சுரேஷ், முத்து, வேலு ஆகிய மூவரும் குற்றம் செய்ய காரணம் அவர்கள் அடிமையாகி இருந்த கஞ்சா பழக்கம்தான். இந்த போதைதான் அவர்கள் கொலையும் செய்ய தூண்டி இருக்கிறது. அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.